முதலமைச்சராக பொறுப்பேற்ற முதல் கையெழுத்து 20 கிலோ விலையில்லா அரிசியை வழங்குவேன் என்று சொன்னார். இரண்டாவது கையெழுத்து தாலிக்கு தங்கம் அரை பவுனிலிருந்து 1 பவுன். திமுக உள்ளாட்சி தேர்தல் நடத்தல. அப்புறம் மத்திய அரசுக்கு அடிமை அரசாக இருக்கிறது. இதெல்லாம் பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மத்திய அரசோடு இணக்கமாக இருப்பதால் தான் இந்தியாவில் மத்திய அரசு அறிவித்த 72 மருத்துவக் கல்லூரிகளில் 9 மருத்துவக் கல்லூரிகளை பெற்று வந்த முதலமைச்சர் எடப்பாடியார். எண்ணி பார்க்கணும். அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது சொன்னாங்க மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வழங்குவேன் என்று சொன்னார். இன்று தமிழகத்துடைய முதலமைச்சர் ஒரே முறையில் மருத்துவக் கல்லூரி 9 மருத்துவக் கல்லூரிகளை பெற்று வந்த முதலமைச்சர் எடப்பாடியார். டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனை மாதிரி மதுரையில் 2000 கோடி ரூபாய் செலவில் எய்ம்ஸ் மருத்துவமனை பெற்று வந்திருக்கிறோம். 8 வழி சாலைகள் போன்ற திட்டங்களை மத்திய அரசிலிருந்து கேட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இவங்க சொல்றதுக்கு எந்த குறையும் இல்லை. சரி, நீங்க அம்மா இருந்த காலத்தில் இருந்த திட்டத்தை இதை நிறுத்திட்டாங்கன்னு பதில் சொல்ல முடியுங்க. குற்றச்சாட்டு சொல்ல முடியுதா? இல்ல. நீங்க தான் பொய்ய சொல்லி வாக்கு வாங்கினீங்க. பாராளுமன்றத்தில் தேர்தலில் நிற்கும் பொழுது யாரு வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு தெரியல, அத்தனையும் கொடுத்துட்டாங்க. 5 பவுன் நகை அடமான விரதா திருப்பி தர்றோம், விவசாய கடன் தள்ளுபடி பண்றோம், நகை கடன் கல்வி கடனை தள்ளுபடி பண்றோம், மாசம் 6000 ரூபாய் எல்லா விவசாயிகளுக்கும், வருஷத்துக்கு 72,000 ரூபாய் வீடு தேடி வரும். இதை சொல்லி ஜெயிச்சாங்க, வெற்றி பெற்றாங்க. தமிழ்நாட்டில் 38 எம்பி வெற்றி பெற்று போய் இன்னைக்கு டெல்லியில என்ன வேலை செய்யறாங்க உங்களுக்கு தெரியும். நம்ம ஊர்ல இருந்து போன ஒரு எம்பி டெல்லியில பார்லிமெண்ட தூங்கிட்டு இருக்காங்க. 100 நாள் வேலைக்கு பணம் வரணும், அது மத்திய அரசு கொடுக்கின்ற நிதி, எம்பிங்கிற முறையில கேட்டு வாங்கி கொடுக்கணும். அதை விட்டுட்டு அங்க போய் நல்லா தூங்கிட்டு வந்து இங்க என்ன சொல்றாங்க, இங்க இருக்கிற ஒரு எம்எல்ஏவோட சேர்ந்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றோம்ங்கிறாங்க. இந்த அடிப்படை கூட தெரியல அவங்களுக்கு. முன்னால் 8 மாசம் பெண்டிங் இருந்தது. நம்ம தம்பித்துறன் இருந்தார். நம்ம எல்லாம் நீங்க எல்லாம் சொன்னீங்க, கோரிக்கை வச்சீங்க, டெல்லியில போய் வாங்கி கொடுத்தாரா இல்லையா? இப்ப 3 மாச பணம் வரல. இப்ப முதலமைச்சர் அதிகாரிகள் அனுப்பிச்சிருக்கார். இன்னைக்கே வந்திருக்கோம், இல்ல நாளைக்கு உங்களுக்கு 1 மாச பணம், 1 மாத சம்பளம் அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படும். மீதி 2 மாச பணம் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு பிறகு வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரிதான் அதுக்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு 2 இடைத்தேர்தல் நடந்தது. விக்கிரவாண்டி 4 தேதி. இவங்க ஏதோ பங்கு பிரிச்ச மாதிரி சொன்னாங்க. ஒண்ணுல நீங்க ஜெயிப்பீங்க, ஒண்ணுல நாங்க ஜெயிப்போம்னாங்க. ஆனா தமிழகமே திரும்பி பார்க்கின்ற வகையில 40,000த்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. அதனாலதான் திமுக தோல்வி பயத்தால் தேர்தலை சந்திக்க திராணி இல்லாத திமுக எதையோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த தேர்தல் 2021 நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலுக்கு முன்னோட்டமான தேர்தல் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதனால திமுக இதை சந்திக்கவில்லை, தேர்தலை விரும்பவில்லை. நம்ம எதையும் சந்திக்க தயார். ஏனென்றால் தமிழக மக்கள் இருக்கிறார்கள், அம்மா கொடுத்த திட்டம் இருக்கிறது. நீங்க எண்ணி பார்க்கணும். மைனாரிட்டி திமுக அரசு 8 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆட்சியில் இருந்தாங்க. கரண்ட் இருந்ததாமா? நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. 12 மணி நேரம் கரண்டே இருக்காது. அம்மா சொன்னாங்க, நான் வந்தால் தமிழகம் மின்மிகை மாநிலம்னு சொன்னாங்க. இன்னைக்கு 24 மணி நேரம் கரண்ட் கொடுக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டத்தில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில 100 யூனிட் விலையில்லா மின்சாரத்தை கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 100 யூனிட் விலையில்லா மின்சாரம் கொடுத்திருக்கிறோம். தாலிக்கு தங்கம் 1 பவுன் கொடுத்திருக்கிறோம். 54 லட்சம் ஏழை எளிய மாணவர்கள் லேப்டாப் கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் இன்னைக்கு என்ன எதை அம்மா இருக்கிற ஆடு கொடுத்தோம், மாடு கொடுத்தோம். இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் கோழி கொடுக்கிறார். கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்வாதாரம் உயர வேண்டும், அவர்களுடைய சொந்த வருமானத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக திட்டங்களை கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. அது மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் 50 லட்சம் 5 லட்சம் மக்களுக்கு முதியோர் உதவித்தொகை, விதவைகள் உதவித்தொகை வழங்கப்படும் என்று சொன்னார். இதுவரைக்கும் 1.25 லட்சம் பேர் வாங்கி இருக்கிறாங்க. நம்முடைய மாவட்டத்தில் 8000 பேருக்கு கொடுத்திருக்கிறோம். இது முதல் கட்டம். இன்னும் தகுதியானவர்கள் இருந்தால் அவர் அனைவருக்கும் இந்த முதியோர் உதவித்தொகை, விதவைகள் உதவித்தொகை வாங்கி கொடுக்கப்படும். அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறது 25,000 ரூபாய். 45 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை முடியாது. நல்லா நினைச்சு
அதே மாதிரி பொங்கல் பரிசு. அம்மா பொங்கலுக்கு தை திருநாளை எல்லாரும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி பொங்கல் பரிசு கொடுத்து 100 ரூபாய் ரொக்கம் கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆனா தமிழகத்துடைய முதலமைச்சர் போன வருஷம் எவ்வளவு கொடுத்தாருமா பொங்கலுக்கு? சத்தமா சொல்லுங்கம்மா. 1000 ரூபாய் கொடுத்தார். கொடுக்க கூடாதுன்னு கேஸ் போட்டது திமுக. நீதிமன்றம் கொடுக்க சொல்லி கொடுத்துட்டோம். இந்த வருஷம் கொடுக்க சொன்னாங்க பொங்கல் பரிசு. இப்போ நீதிமன்றத்திற்கு போயிருக்காங்க. நீதிமன்றம் உள்ளாட்சி தேர்தல் முடிந்த பிறகு வழங்கலாம் என்று உத்தரவிட்டு இருக்கிறார்கள். தேர்தல் முடிந்த பிறகு உங்களுக்கு பொங்கல் பரிசு சென்ற வருடம் வழங்கியது போலவே வழங்கப்படும். இதெல்லாம் நல்லா நினைச்சு பார்க்கும். அத்தனையும் திட்டங்களையும் கொடுத்த முதலமைச்சர் தமிழகத்தினுடைய ஏழை எளிய மக்களுடைய விவசாயிகளுடைய குறைகளை தீர்த்து இன்று குடிமராமத்து திட்டத்தை கொடுத்து குடிமராமத்து நாயகன் என்று விவசாயிகளால் போற்றப்படக்கூடிய முதலமைச்சர். நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை வாய்க்காலும் தூர்வாரி கொடுத்துட்டோம். புகழூர் வாய்க்கால், வாங்கல் வாய்க்கால், நெரூரா வாய்க்கால், பாப்புலர் முதலியார் வாய்க்கால் எல்லாத்தையும் தூர்வாரி கொடுத்துட்டோமா இல்லையா? கடைமடை வரை தண்ணீர் வருதா இல்லையா? வருது. எத்தனை குளமும் தூர்வாரப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இதுதான் அம்மாவுடைய அரசு. எனவே நீங்கள் எல்லாம் நல்லா சிந்தித்து பொய் சொல்லுவாங்க. 2 பேரும் பொய் சொல்றதுனே இருக்காங்க. கரூர்ல டோக்கன் கொடுக்கிற பார்ட்டி ஆர்கே நகர்ல டோக்கன் கொடுத்தாங்க. 20 ரூபாய் நோட்டு 10,000 ரூபாய் ஓட்டுக்கு போட்டா 10,000 தரமாட்டாங்க. கொடுக்கல. உள்ள போனா கல்லுல தான் அடிக்கிறாங்க. அரவக்குறிச்சியில 2,000 ரூபாய் நோட்டு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. ஓட்டு போட்டா 2,000 தரமாட்டாங்க. நேற்று ஓட்டு கேட்க போன முந்தா நாள் ஒரு ஆத்தா வேகமா வந்தது மனு கொடுக்குதுன்னு வாங்கி பார்த்தா 2,000 நோட்டு ஜெராக்ஸ். தம்பி ஓட்டு போட்டா 2,000 தரமுன்னு சொன்னீங்களே, எனக்கு 2,000 பணம் கொடுப்பான்னு. அது நான் எல்லாத்தா இன்னொரு ஆசாமி வருவார், அவர்கிட்ட கேளு, அவரு தான் கொடுப்பார். 25,000 பேருக்கு 3 சென்ட் நிலம் தரம்னு சொல்லி இருக்காரு. நல்லா நினைச்சு பாருங்க. 25,000 பேருக்கு 3 சென்ட் நிலம் கொடுத்தா ரோடு போட்டு பொது இடம் ஒதுக்கினா 1100 ஏக்கர் வேணும். நடைமுறை சாத்தியமான்னு நீங்கள சிந்தித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் ஊரை ஏமாத்துற வேலை. டோக்கன் கொடுக்கிற பார்ட்டியெல்லாம் வருவாங்க, பொய் சொல்லுவாங்க. நம்பாதீங்க. இது அம்மாவுடைய அரசு, இது மக்களுக்கான அரசு, இது உங்களுடைய அரசு, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அரசு. நீங்க எனக்கு ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சிருக்கிறீங்க. அம்மா எனக்கு அமைச்சராக்கி இருக்கிறாங்க. இதை அம்மா இது இன்னைக்கு முதலமைச்சர்கிட்ட கேட்டு உங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வேலை என்னுடைய வேலை. இத வந்தா நீங்க எல்லாம் சேர்ந்து சொன்னீங்க சமுதாய கூட வேணும்னு சொன்னீங்க. சொந்த இடமா இருக்கிறது என் சொந்த நிதியில தான் கட்ட முடியும். சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியை கட்ட முடியாது. எழுதி கொடுத்தா கட்டிடுவேன், வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சொந்த செலவுல 10 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு சமுதாய கூட கட்டி கொடுக்குறேன். புரியுதா? இன்னும் என்ன வேணும்னு சொல்லுங்க, செஞ்சு கொடுக்கறதுக்கு நாங்க ரெடி. அரசனுடைய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அம்மானுடைய அரசு ஆளுகின்ற அரசாக இருக்கிறது. அதை ஒரு சொல்றாரா, இங்க ஒரு அமாவாசை 2 அமாவாசையில் ஆட்சி போயிருந்தார், போகல. 36 அமாவாசை அண்ணன் எடப்பாடியார் தொடர்ந்து தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கிறார். இன்னும் 12 அமாவாசைன்னு சொல்றாரு. இப்ப 12 இல்ல 15 அமாவாசை இருக்குது. அதுக்கப்புறம் 60 அமாவாசை அண்ணன் முதலமைச்சர், அண்ணன் தான் முதலமைச்சர். நீங்க நினைக்கிற கனவெல்லாம் பழிக்காது. நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. நிச்சயமா என்ன எது நல்லது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். எனவே சிந்தித்து வாக்களியுங்கள். இது முக்கியமான தேர்தல். உள்ளாட்சி மன்ற பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல்.